முருகனுக்கு நைவேத்தியமா சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயசம் இதை படைக்கலாம். முடியாதவர்கள் எளிமையா நாட்டு சர்க்கரை கலந்த பால் வைத்து நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் மிகவும் சிறப்பான ஒரு நைவேத்தியமாக சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்தரப்பம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இனிப்பு தாங்க. இந்த அப்பத்தை நீங்கள் வீட்டிலேயே செய்து நைவேத்தியமாக படைக்கலாம். இதை அன்று மாலை 6 மணிக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஒரு நெய்விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த கந்தரப்பத்தை படைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அப்படி முடியாதவங்க தேன், தினை மாவு, தேன் கலந்த பாலை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி இந்த நைவேத்தியம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கே உரித்தான கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது, கந்த குரு கவசம் படிக்கிறது, திருப்புகள் படிக்கிறது, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல்மாறல் பதிகங்களை படிக்கலாம். அதுக்கப்புறமா முருகனுக்கு நைவேத்தியமா படைத்த பொருளை பிரசாதமா சாப்பிட்டு நீங்க உங்களுடைய விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். வைகாசி விசாகத்தன்னை